அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பூஜை குறிப்புகள், அதுக்கப்புறம் காலையில் எப்படி வந்து பூஜை பண்ணிக்கிட்டே நான் வந்து வேலையும் வந்து பண்ணுறேன், சமையல் வேலை அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் 6 to 7 சுக்கரஹோரையில் முதல்ல வந்து நான் செய்கிற விஷயம், ஒரு ரூபாயாவது எடுத்து என்னுடைய சேவிங்ஸ் பாக்ஸில் வந்து நான் வச்சுட்டு வேண்டிக்குவேன். சுக்கர பகவானை நினச்சும் மகாலட்சுமி தாரை நினச்சும் நான் வேண்டிக்குவேன். அதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் கிச்சன் தான். கிச்சனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னு எல்லாருமே குளிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாராலும் அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. வேலை சூழ்நிலைகள், அவங்களுடைய உடம்பு இதெல்லாம் பொறுத்து அமையும். நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில காலைல குளிச்சுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்படியில் பூவும் அந்த அச்சதை மட்டும் வச்சுட்டு நான் வந்து இப்போலாம் வந்து விளக்கேற்றுறது இல்லை. ஏன்னா நிறைய வந்து ஃபயர் ஆகுது, கேஸ் சிலிண்டர் வந்து வெயில் காலத்தில் ரொம்ப இதாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் போடுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து விளக்கெல்லாம் ஏற்றுறது வந்து அவ்வளோவா நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மளோட பூஜை அறையில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, அதில் அன்னபூர்ணியும் கண்டிப்பாக இருக்காங்க. அவங்கள நினச்சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் விளக்கேற்றினா போதும். நம்ம வந்து கிச்சனில் என்ன சமைக்க தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்லி இப்போ நிறைய விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலான எந்த விஷயங்களும் நான் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பூத்தொட்டி இதை மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கிச்சனில் வைக்கிறது இல்லை. அது வந்து பிசு பிசுன்னு இருக்கும். நமக்கு வந்து கிச்சன் நம்மளோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வைக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நான் நைட்டு ஊற வச்ச வெந்தயம், மோரில் கலந்த வெந்தயத்தை வந்து குடிச்சிடுறது. இப்போலாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது உடம்பு அப்படிங்கிறனால வெந்தயத்தை வந்து டெய்லியுமே வந்து குடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மலச்சிக்கலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு மருந்துன்னே சொல்லலாம். அப்புறம் 6 to 7 அப்படின்னாலே நிலைவாசல் பூஜை வந்து செய்வோம். நிலைவாசல் பூஜைனா பெரிய விஷயங்கள் இல்லை. மஞ்சள் குங்குமம் தடவி வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காகவும், வெளியிலேருந்து வரவங்க நம்ம வாசல்லேருந்து நுழைஞ்சு தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது பண்ணாதான் லக்ஷ்மி கடாட்சம் வருமா அப்படின்னு கேட்டால், எந்த வீட்டிலலாம் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருக்காங்கன்னு அர்த்தம். சண்டை சச்சரவு இல்லாமல், வருமானம் வந்து தேவைக்கு வந்து அது வந்து விரைய செலவு ஆகாமல் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே அது லக்ஷ்மி கடாட்சம் தான். ஒவ்வொருத்தங்க வீட்டு அமைப்பை பொறுத்து அந்த மாதிரி வந்து நிலைவாசல் பூஜை செய்யலாம். நான் வந்து லக்ஷ்மி பாதம் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் தடவி பூக்கள் வச்சு, கற்பக விநாயகருக்கும் வந்து பூ வச்சு, துளசி அம்மாவுக்கு கோமாதாவுக்குலாம் பூ வச்சு நான் வந்து வெளியில வந்து விளக்கேற்றுவேன். ஸோ இந்த மாட தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய பேர் வந்து ஏன் ஒரு சைடு ஏற்றுறீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு இந்த பக்கத்து இடம் இல்லை, அதை நான் நிறைய ஷார்ட்ஸ்லையும் சொல்லிட்டேன். ஸோ திரும்ப திரும்ப கேட்குறீங்க. எனக்கு மாட தீபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு 2 சைடு ஏற்றுறதான் ப்ரொசீஜர். ஆனால் இந்த சைடு எனக்கு இடம் இல்லாதனால நான் வந்து இங்கேயே வந்து ஒரு சைடு மட்டும் நான் விளக்கு ஏற்றுறேன். முதல் கீழே ஏற்றிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து மேலே ஏற்றிட்டு இருக்கேன். இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் நல்லெண்ணெய். என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு எண்ணெய். 70 ரூபா தான் வரும் இந்த ப்ரைஸு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2 லிட்டர் வாங்கினா 2 வாரத்துக்கு 2.5 வாரத்துக்கு வரும். அது வந்து நான் சிக்கனமாக செலவு பண்ணுறதை பொறுத்து வரும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொடி வந்து நான் சேர்ப்பேன். அந்த பச்சை கற்பூரம், மஞ்சள், இந்த ஏலக்காய் அதெல்லாம் வந்து நசுக்கி அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா நமக்கு வாசமாக இருக்கும், ரொம்ப வந்து நறுமணமாக இருக்கும். விளக்கு எரியும் போது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். விளக்கு ஏற்றும் போது எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும், அதோட அந்த நறுமணமும் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நல்ல நல்ல வாசனைகள் இருக்கும்போது நமக்கு வந்து வீட்டில் நமக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும். நமக்கு ஒரு நிறைய வந்து எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணுறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்பவும் போல பண்ணுங்க, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நிலைவாசல்ல கற்பக விநாயகருக்கு முதல்ல வந்து விளக்கேற்றிட்டு, துளசி அம்மாவுக்கு வந்து விளக்கேற்றிட்டு நல்லபடியாக வேண்டிக்கிட்டேன். இந்த துளசி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து பெரிய லெவல்லாம் தொட்டிலாம் வச்சு நான் பண்ணுறதில்ல. என்கிட்ட இருக்கிற தொட்டியில், பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சு அவங்களுக்கு வந்து தண்ணி ஊற்றி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு வந்து ஏற்றுவேன். அவ்வளோதான். 2 தொட்டி இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கார் நிற்கிறனால வெளியே தான் முதல் விளக்கேற்றிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு தொட்டியை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஒரு தொட்டி வந்து வெளியே இருக்கு. அது நல்லா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த தொட்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். ஆனா வந்து கொஞ்சம் வெயில் காலங்கிறனால கொஞ்சம் இலையெல்லாம் வந்து உதிர்ந்து போகுது. கொஞ்சம் சீக்கிரமாவே அது வந்து வளர்ந்துரும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வ விளக்கு ஏத்திட்டு 6 to 7 காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளி தீபமும், அதே மாதிரி அஷ்டலட்சுமி விளக்கும். இன்னைக்கு வந்து லட்சுமி குபேர பூஜை. நேற்று சாயங்காலம் நான் பண்ணலை, அதனால வந்து இன்னைக்கு தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் லட்சுமி குபேர பூஜைக்காக அஷ்டலட்சுமி விளக்கும் வந்து ஏற்றிட்டு, சிவ குடும்பத்துக்காக ஒரு அகல் விளக்கும் வந்து ஏற்றிட்டு நல்லபடியாக வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜையை நல்லபடியாக தொடங்கினேன். ரொம்ப வந்து மனசுக்கு நிறைவாக இருந்தது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நாள் வந்து கிடப்பில் கிடந்த ஒரு விஷயம் நல்லபடியாக வந்து நடந்துச்சு. அது என்னங்கிறத நாளைக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு மைத்திரை முகூர்த்தமும் வருது. மைத்திரை முகூர்த்தத்தில் எப்போ வந்து நம்ம கடனை அடைக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து எப்போ வந்து எழுதணும், அந்த டைமை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து இன்னைக்கு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். நாளைக்கு அதை பயன்படுத்திக்கோங்க. போன தடவை மைத்திரை முகூர்த்தம் வந்து நான் எழுதினேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ஒரு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணுற பூஜைக்கான, நம்ம ஏற்றுற விளக்குக்கான பலன் வந்து கிடைச்சிது. ரொம்ப வருஷமாக வந்து ஒரு பணம் வந்து வர வேண்டியது இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. அது என்னங்கிறத நாளைக்கு ஒரு சந்தோஷமான வீடியோவில் உங்களுக்கு
உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் சமையலும் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்தேன். அடுப்பில் வந்து வச்சிருவேன். சாம்பார் வந்து குக்கரில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் தான். அதனால் ஈஸியான மெனுவை வந்து நம்ம இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பூஜைக்கு வந்து நமக்கு இதாக இருக்கும். இதை விட பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 பாட் ரைஸ்லாம் வச்சோம்னா இன்னுமே வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பருப்பு போட்டு சாம்பார் வைக்கணும், சாதம் வடிக்கணும் அப்படிங்கிறனால அந்த மகாலட்சுமிக்கு உரிய அந்த பருப்பு தோரம் பருப்புலாம் போட்டு நம்ம செய்கிறனால வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வெள்ளிக்கிழமைக்குரிய அந்த பாசிட்டிவ் வைபே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரசம் அந்த காய் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதான் வச்சுருந்தேன். இன்றைக்கி யோகிக்கும் வந்து ஃபுல் டே ஸ்கூலு, இவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணோம் அப்படிங்கிறனால 2 பேருக்குமே காலையில் வந்து சாதம் வச்சுட்டு நான் வந்து மதியமாக எங்களுக்கு மட்டும் வச்சுக்குவேன். அவங்களுக்கு வந்து டிஃபன் வந்து கட்டி கொடுக்குற வேலை கிளறி தான் வந்து கொடுப்பேன், சாம்பாரில் நெய்யெலாம் ஊற்றி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அடுப்பில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பூஜையும் வந்து பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம குக்கரில் வந்து விசில் வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாம்பிராணி சூடம்லாம் காமிச்சதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோமோ அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சாதான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்திரிக்கணும். நாளே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து விளக்கெல்லாம் வந்து திரியெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயமாவே இருக்காது. வீடு துடைக்கிறது தான் பெரிய வேலை. வீடு துடைச்சாச்சு. நம்ம வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா கூட குளிச்சுட்டு வந்து உடனே நம்ம வந்து பருப்பையும் அரிசியும் வந்து ஊற போட்டுட்டு நம்ம வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சாம்பிராணிலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் வந்து பருப்பை வந்து ஏற்றிட்டு சாப்பாடையும் வந்து நம்ம அடுப்பில் வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கோம். நம்ம அதுக்குள்ளே வந்து பூஜையை வந்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து பெருசாக வந்து யாகம் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா 108 அர்ச்சனையெல்லாம் வந்து காலையில் நம்ம பண்ண போகிறதில்ல. சாயங்காலம் கூட அதை வந்து பொறுமையாக பண்ணிக்கலாம். அந்த குங்கும அர்ச்சனை இதெல்லாம் வந்து நம்ம சாயங்காலம் கூட பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவும் மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப பொறுமையாக பண்ணலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி சாம்பிராணி ஊதுபத்தி சூடம் நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போனோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பண்ணுவீங்க? காலையில் வந்து பூஜை பண்ணுவீங்களா இல்லை வந்து எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குளிச்சுட்டு தான் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் நீங்கள் பூஜை கூட லேட்டாக பண்ணுங்கள். ஆனால் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு வந்து நீங்கள் அடுப்படியில் வந்து நீங்கள் சமையல் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அந்த சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரசாதம் மாதிரி நமக்கு தெரியும். நெய்வேத்தியமாக தான் அது தெரியும் நமக்கு. ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பழமும் சமயபுரம் மாறி பச்சைப்பட்டி விரதங்கனால அவங்களுக்கு வந்து ஆப்பிள் பழம் வச்சேன். மகாலட்சுமி தாயாருக்கு பசும்பால் வந்து வச்சு காய்ச்சி வச்சேன். ஸோ அவங்களுக்கு அதான் நெய்வேத்தியம். சில்லறை அர்ச்சனை வந்து பண்ணிட்டேன். ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவாக வந்து இருந்தது. ரொம்ப வந்து திருப்தியாகவும் இருந்தது. உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எப்படி இருக்கும்? ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதை பண்ணிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் யோகி வந்து குளிச்சுட்டு வந்து எல்லாமே வந்து அவனே யூனிஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுக்குவான். ஸோ அதனால் வந்து நான் கோவிலுக்கு கிளம்புறதுக்காக கூடையில் வந்து இந்த ஊதுபத்தி பூவு எண்ணெய் திரி இது எல்லாமே நான் வந்து வச்சுருந்தேன். அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, திரி வந்து ஏன் கலர் கலராக நீங்கள் வந்து ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. அது வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன். இது வந்து எதுவும் ஐயர் சொன்னாங்களா கோவிலில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை. நான் அது காரணம் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து யோகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்சு சாதம் மீதி இருந்தது. அதை வந்து வீணாக்க வேணாம் அப்படிங்கிற இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஹீட்டில் வந்து போய் விளையாடுறாங்க பிடி பீரியட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து அவனுக்கு பழைய சோறுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த சம்மருக்கு எப்போவுமே பழைய சோறு எப்போவுமே நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி காலைல கேட்டேன் சாப்பிட்றியாப்பா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்றமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ ஊற்றி கொடுமா அப்படின்னு சொன்னான். அப்போ பழைய சோறும் வெங்காயமும் கடிச்சு சாப்பிட்டான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெள்ளிக்கிழமை பழைய சோறு சாப்பிட்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் சாப்பாடை வீணாக்காமல் கீழே கொட்டாமல் நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்டு அந்த உணவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கறதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். அது வெள்ளிக்கிழமை பழைய சோறு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நான் வந்து நினைக்கல. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து சாப்பாடை வீணாக்காமல் நாங்கள் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து கோவிலுக்கு வந்து நான் கிளம்பிட்டேன். அவனையும் அப்படியே பஸ் ஏற்றி விட்டுட்டு நானும் வந்து கோவிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு ரொம்ப வந்து திருப்தியாக வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டேன். சூளம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு புடவையில் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த பூஜா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இதில் வந்து நான் 9 விளக்கு வந்து ஏற்றலாம். ஸோ இந்த 20 ரூபா பாட்டில் வந்து நான் வாங்கினேன் வாரம் வாங்கினேன் அப்படின்னா 9 விளக்கு வந்து இதில் வந்து ஏற்றுவேன். அகல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 விளக்கு 20 ரூபா. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்காரனை சொன்னதுலேருந்தே நான் வந்து விளக்கு வந்து கோவிலில் எரிகிற விளக்கு நான் ஏற்றுறதில்ல. வாரம் புதுசாக வந்து வாங்கிட்டு போய் ஏற்றுறேன். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அடுத்தவங்க ஏற்றின விளக்கு நம்ம ஏற்றுறதுக்கு பதிலாக நம்மளே வந்து நம்மளால்
வாங்க முடியும். 20 ரூபா கொடுத்து ஒரு விளக்கு 20 ரூபா அந்த விளக்கு வாங்க முடியிற அளவுக்கு நம்மள்ட்ட காசு ஆண்டவன் கொடுத்துருக்கும் போது வாரத்துல ஒரு நாள் கடவுளுக்காக நம்ம புதுசா அந்த மண் விளக்கு வந்து ஏத்துறது தவறு இல்லை அப்படின்னு தோணுச்சு. அந்த அண்ணன் சொல்றது நியாயமா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து அதை மாதிரியே நான் வந்து வாங்கி இப்பெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கேன். பூக்களும் வந்து இருந்தனால எல்லா சாமிக்கும் அங்கே பூ போட்டுட்டு ஊதுபத்தி எல்லாமே வந்து அங்கே வச்சுட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு நிறைவா இந்த வெள்ளிக்கிழமை வந்து எனக்கு இருந்தது. நாளைக்கு கண்டிப்பா மைத்திரை முகூர்த்தம் பண்ண அதிசயத்தை வந்து நான் சொல்ல போறேன். அந்த வீடியோ வந்து வரணும் அப்படின்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏன் கலர் கலரா திரி ஏத்துறேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ்ல சொல்றேன். தேங்க்யூ.